காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுது. புதிய பேருந்து நிலையம் வருமா வராதா? இடம் தேர்வு செய்தும் சிக்கல் தீரல. எப்போது வரும் பேருந்து நிலையம் என வேதனையில் குமுறி வெடிக்கிறார்கள் காஞ்சிபுரம் பகுதி மக்கள். காஞ்சிபுரம் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட போவதாக 2017ஆம் ஆண்டு அறிவிப்பு வெளியிடப்பட்டது. ஆனால் இப்போது வரை அதற்கான பணிகள் நடக்கவில்லை என பொதுமக்கள் மத்தியில் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த நகரமான காஞ்சிபுரம் மாநகரத்திற்கு பல்வேறு சிறப்புகள் உள்ளன. பட்டு நகரமாகவும் கோயில் நகரமாகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருந்து வருகிறது. இது தவிர காஞ்சிபுரம் மாவட்டம் தொழில் வளர்ச்சிக்கும் தமிழ்நாடு அளவில் மிகப்பெரிய பங்களித்து வருகிறது. இவ்வளவு சிறப்புகள் இருந்தாலும் காஞ்சிபுரத்திற்கு அடிப்படை வசதிகள் என்பது கேள்விக்குறியாக இருந்து வருகிறது. காஞ்சிபுரம் நகர் பகுதியில் காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் அமைந்துள்ளது. 7 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த பேருந்து நிலையத்தில் நாள் ஒன்றுக்கு 300க்கும் மேற்பட்ட பேருந்துகள் வந்து செல்கின்றன. காஞ்சிபுரத்தில் இருந்து சென்னை, செங்கல்பட்டு, வேலூர், பெங்களூரு, வந்தவாசி, பாண்டிச்சேரி, திண்டிவனம், விழுப்புரம், திருச்சி, திருவண்ணாமலை, திருப்பதி, மதுரை உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. காஞ்சிபுரத்தில் தற்போது உள்ள பேருந்து நிலையம் 50 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டது. அப்போதுள்ள மக்கள் தொகை, வாகன வசதிக்கு அது பொருத்தமாக இருந்தது. ஆனால் மக்கள் தொகை அதிகமான நிலையில் புதிய பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும் என சுமார் 20 ஆண்டுகளுக்கு மேலாக கோரிக்கை இருந்து வருகிறது. இந்த நிலையில் காஞ்சிபுரத்திற்கு புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்கு நிதியாக 38 கோடி ரூபாய் ஒதுக்கியது தமிழ்நாடு அரசு. இருப்பினும் புதிய பேருந்து நிலையத்திற்கு இடம் தேர்வு செய்வதிலேயே காலத்தை தாழ்த்தி விட்டார்கள். ஏற்கனவே இருக்கிற பேருந்து நிலையம் இருக்கு. நமக்கு கூடுதலா பேருந்து வசதிகள் வேண்டும் என்பதற்காக நிறைய பேர் குழப்பத்தில் ஏதோ போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக புறநகர் பேருந்து நிலையம்னு கேட்கறோம்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. செங்கல்பட்டு, உத்தரமேரூர், வந்தவாசி, செய்யாறு, திருவண்ணாமலை, சேத்துப்பட்டு இப்படி இருந்து வரக்கூடியதோ அல்லது தென்பகுதியிலிருந்து வரக்கூடியதோ என்ற விழுப்புரம், கடலூர் போன்ற பகுதியிலிருந்து வரணும்னா அது எல்லாமே உள்ளரதான் வந்து நிற்க போகுது. அந்த போக்குவரத்து நெரிசலை குறைச்சிட முடியாது. ஆனால் அதை குறைப்பதற்கு பல பணிகள் மேற்கொள்கிறோம். அதுக்கு மேலாக கூடுதல் பேருந்துகள் நமக்கு தேவைப்படுகிறது. தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டிய பகுதியில் அந்த புறநகர் பேருந்து நிலையம் அமைகிற பட்சத்தில் நமக்கு கூடுதல் பேருந்துகள் கிடைக்கும். ஒரு வழியாக பொன்னேரிக்கரை பகுதியில் பேருந்து நிலையம் அமைக்க முடிவு செய்யப்பட்டது. ஆனால் அதிலும் சட்ட சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. தேசிய நெடுஞ்சாலையில் தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான போக்குவரத்து துறைக்கோ அல்லது நகராட்சிக்கோ சொந்தமான இடங்கள் இருக்குமாயானால் எப்பொழுதோ எடுத்து எப்பயோ செஞ்சிடுவாங்க. தேசிய நெடுஞ்சாலையில நமக்கான சொந்த இடங்கள் இல்லைன்றதான் இப்ப பிரச்சனை. விலை கொடுத்து வாங்கணும்னா அதுவே வாங்குறதுக்கே 40-50 கோடி தேவைப்படுகிறது போது அதுக்கு எங்க போவாங்க? 36 கோடி தான் பஸ் ஸ்டாண்டு அமைக்கிறதுக்கே, கட்டிடம் அமைக்கிறது. அப்ப இடம் வாங்குறது ஒரு 40 கோடினா போதாது, முடியாது. இன்னொன்று, அறக்கட்டளைக்கு சொந்தமான ஒரு இடத்தை தேர்வு செய்யப்பட்டது. அதில் மீண்டும் அந்த அறக்கட்டளைக்கு ஒரு சில சிக்கல்கள் வந்திருப்பதனால் அது இந்து சமய அறநிலையத்துறையோட கட்டுப்பாட்டில் வந்திருக்கிறது. அதை ஒப்படைக்கப்படாத வகையில் அல்லது நகராட்சிக்கு நேரடியாக, அரசுக்கு நேரடியாக ஒப்படைக்கப்படாத இடங்களில் ஒரு பெரிய முதலீட்டோடு யாரும் கட்ட முடியாது. எனவே நீங்கள் சொன்னதை போல ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்ட இடங்கள் எல்லாம் இந்த சிக்கல், சட்ட சிக்கல். அதனால இருந்துகிட்டு யாரும் வேண்டான்னு சொல்ல, இப்ப நம்ம தேர்வு பண்றதுக்கு விரும்புகிற இடம் அரசுக்கு சொந்தமான இடமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அரசு சட்ட விதி இருக்கிற காரணத்தினால் அரசுக்கு தேவையான இடத்தை, அரசுக்கு சொந்தமான இடத்தை தேர்வு செய்வோம். அதனை உடனடியாக அதை நம்மளுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் துறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அதை விரைவாக முடிப்பதற்கு பணிகள் வேகமாக நடந்து கொண்டு இருக்கிறது. புதிய பேருந்து நிலையம் வரப்போகிறது என வெளியான அறிவிப்பே தற்போது ரொம்ப பழையதாகிவிட்டது. இப்படியே போனால் எப்போதுதான் காஞ்சிபுரத்துக்கு பேருந்து நிலையம் வருமோ என வேதனையோடு கேள்வி எழுப்புகிறார்கள் பொதுமக்கள். காஞ்சிபுரம் மாநகராட்சி ஒரு ஆன்மீக பூமி. அதாவது கட்சி ஏகம்பன்னு சொல்லி இந்த காஞ்சிபுரமே ஒரு சிவஸ்தலம், விஷ்ணு ஸ்தலம் இருக்க ஒரு முக்கிய தலம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சில ஆண்டு காலமாக பேருந்து நிலையம் நம்ம
இந்த இடத்துல வருது, நம்ம பாலிடெக்னிக் பக்தவச்ச பாலிடெக்னிக் வருது, சித்தாரிமேடு வருது, அந்த பக்கம் அம்பிகாடாண்ட வருது, மாறி 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 இருக்கிற அரசுகள் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் நெருக்கடியாக இருக்குது. அதாவது இந்த போக்குவரத்து நெருக்கடியாக இருக்குது. தினசரி போக்குவரத்து மாற்றி மாற்றி வர அமைக்கிறாங்க. அதாவது இந்த சிக்கல் தீரணும்னா உடனடியாக புறநகர் பேருந்து நிலையம் கண்டிப்பாக தேவைப்படுது இந்த காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு. ஏன்னா இதில் பருந்தூர் விமான நிலையத்துக்கு முக்கியம் காட்டுற இந்த தமிழக அரசு இந்த பேருந்து நிலையத்துக்கு அரசாங்க இடமே சித்தேரிமேட்டில் இருக்குது. அந்த இடத்துலயே செய்யலாம். இதை செய்தால் மக்களுக்கு பெரும் அந்த தொல்லை தீரும். அந்த போக்குவரத்துனால பல மணி நேரம் பாதிப்புகளை உள்ளாகிறாங்க. அதனால எங்களுடைய அன்பான வேண்டுகோள் என்னன்னா, காஞ்சிபுரம் ஆன்மீக பூமியில மக்கள் செல்வதற்கு வசதியாக வழிவகை செய்ய இந்த தமிழக அரசு உடனடியாக பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.